இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மறக்காம இருக்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸ்: ஏ டோனோ, பி 1000 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம், சி நோட்ஸ் போடலாம். இதுல உங்க ஆப்ஷன் ஏவா இருந்தா ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பி ஆப்ஷனை சூஸ் பண்றீங்கன்னா பின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சி ஆப்ஷனை சூஸ் பண்றீங்கன்னா சின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்கிறதும் மறக்கிறதும் ஒரு மாயமாவே ஆயிடுச்சா? நேத்து தான் 10 வேர்ட்ஸ் பார்த்தீங்க, இன்னைக்கு ஒரு வேர்ட்ஸ் கூட ஞாபகம் இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க ஒரு வேர்டை 10 டைம்ஸ் மேலையாவது பார்த்துருப்பீங்க, இன்னும் உங்க மைண்ட்ல டெபாசிட் ஆகலையா? நீங்க ரிவைஸ் பண்ணாம இங்கிலீஷ் கத்துக்கலான்னு நம்புறீங்களா? அந்த இங்கிலீஷ் வேர்டை எப்படி சொல்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆறீங்களா? இப்போ ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? நீங்க வேர்ட்ஸை மறந்துட்டீங்கன்னா உங்க மனசுல ஸ்டோரேஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ஸ்டோரேஜ் மெத்தட் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அததான் இப்போ நம்ம இந்த வீடியோல 5 சூப்பரான டிப்ஸ் எப்படி நம்ம படிச்சதை மறக்காம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இத பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நீங்க படிச்சது மறக்கவே மறக்காது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் என்னெல்லாம் டிப்ஸ்னு உங்களுக்கும் புரியும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்போ என்னெல்லாம் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, விஷுவல் லாக் டெக்னிக். அப்படின்னா என்ன? நீங்க ஒரு வேர்டை படிச்சீங்கன்னா அதை மறக்காம இருக்க ஈஸியஸ்ட் வே என்ன தெரியுமா? படம் போல மனசுல வச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டிப். அது எப்படின்னா, நீங்க இப்போ ஆப்பிள்ங்கிற வேர்டை கேட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல ஒரு ரெட் கலர் ஆப்பிள் விஷுவலைஸ் ஆகுமா? அந்த விஷுவல் தான் மெமரியை லாக் பண்ணும். அது மாதிரி எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கும் நீங்க இமேஜை அசோசியேட் பண்ணீங்கன்னா நீங்க படிச்ச அந்த வேர்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுக்காக நிறைய ஆப்ஸும் இருக்கு. அது என்ன ஆப்ஸ்னா, குவிக்ஸ்லெட், அக்கி மாதிரி இந்த ஆப்ஸ்ல இமேஜ் பேஸ்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல ஒரு பக்கம் வேர்ட் ஒரு பக்கம் இமேஜ் வரும். அதே மாதிரி நீங்க டெய்லியும் ஒரு 5 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவே பிரெயின்லயும் பெர்மனண்டா ஸ்டே ஆயிடும். தமிழ்ல யோசிக்காம இனிமே இமேஜ்லயே யோசிக்கலாம். ரெயின்னு சொன்னா மனசுல மழை படும், சொன்னா ஒரு மேன் ஒயிட் கோட் போட்டிருக்க மாதிரி இமேஜ் வரும். இதெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன். இதை மட்டும் நீங்க டெய்லி பண்ணீங்க, வேர்டை மறக்க சான்ஸே இல்லை. டிப் நம்பர் 2, ஸ்டோரி செயின் மெத்தட். இது எப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், நம்ம கதையை மறக்கவே மாட்டோம். ஆனா ஒரு வேர்டை படிச்சா ஒரு நாளுக்கு மேல அது ஞாபகம் இருக்காது. அதுக்கு தான் இந்த டெக்னிக், ஸ்டோரி செயின் மெத்தட். நீங்க ஒரு 10 வேர்ட்ஸை விறுவிறுன்னு படிக்காம ஒரு சின்ன ஸ்டோரியா கட்டி படிச்சீங்கன்னா அது பிரெயின்ல சீக்வன்ஸா சேவ் ஆகும். அதுதான் மேஜிக். எக்ஸாம்பிள், இப்போ இந்த 5 வேர்டை எடுத்துக்கோங்க: ரெயின், டாக், பஸ், வெட், லேட். இப்போ ஒரு ஸ்டோரி. Yesterday it rained heavily. My dog ran outside and got wet. I missed my bus and I was late to school. இதுல எல்லா வேர்ட்ஸ்லயுமே கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லிங்க் பண்ணீங்கன்னா அந்த வேர்டை நீங்க ஓனாவே இமேஜின் பண்ணி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். நீங்க படிக்கிற வேர்ட்ஸ்ல இருந்து டெய்லியும் ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி சொல்லுங்க.
இத ஒரு கேம் மாதிரி பண்ணலாமே. எப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 5 வேர்ட்ஸ் கேளுங்க. அத வச்சு ஸ்டோரி சொல்லுங்க. நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா பிரெயின்ல ஸ்டிக் ஆயிடும். சோ அந்த வேர்ட்ஸை மறக்கவே முடியாது. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். டிப் நம்பர் 3, டீச் சம்ஒன். ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் லேர்ன் பண்ணது எதுவுமே மறக்கவே மறக்காது. அது என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸாகவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பிரெயினுக்கு என்ன யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சாதான் அதை டீப்பாக ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்ஃபியூஸ்ட், எக்ஸைட்டட், டெலிஷியஸ் இந்த மாதிரி ஒரு 3 வேர்ட் லேர்ன் பண்ணீங்கன்னா அன்னைக்கே உங்கள் சிப்ளிங்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த 3 வேர்டை கற்றுக் கொடுத்துருங்க. டுடே ஐ லேர்ன் 3 வேர்ட்ஸ். excited, confused, delicious. இந்த மாதிரி சொல்லுங்க. ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சிக்னல் வந்து போகும். டீச் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ண வேர்டை மறக்காம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, வேர்ட் அண்ட் லைஃப் டெக்னிக். இது எப்படின்னா, நீங்க இப்போ ஒரு வேர்டை 10 டைம்ஸ் படிச்சாலும் அது எப்படியா இருந்தாலும் மறந்துடும். அதுவே அந்த வேர்டை உங்க ரியல் லைஃப்ல ஒரு டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. உங்க பிரெயின்ல அது பெர்மனண்டா ஸ்டிக் ஆயிடும். அதுக்காக தான் இந்த டெக்னிக் வேர்ட் அண்ட் லைஃப். நீங்க இப்போ டெலிஷியஸ்ங்கிற வேர்டை கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல அந்த வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the dosa is delicious. இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி எவ்ரிடே மொமெண்ட்ல வேர்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்காகவே சிச்சுவேஷன்ஸை தேடுங்க. அதுதான் ட்ரிக். வேர்ட்ஸ் ஜஸ்ட் ரீட் ஆகக்கூடாது, லைவ் ஆகணும். நீங்க லைஃப்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் பெஸ்ட் ரிமைண்டர். வேர்டை மட்டும் இல்ல, இங்கிலீஷே மறக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாயிடும். இதுதான் டிப் நம்பர் 4. Then at last, டிப் நம்பர் 5, மேஜிக் ரிவிஷன் ஃபார்முலா. ஒரு வேர்டை இன்னைக்கு படிக்கிறீங்க, ஆனா நாளைக்கு அதை மறந்துடுவீங்க. பட் ஒரு ஃபிக்ஸ்டு ரிவிஷன் ஃபார்முலா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் மறக்காது. 1, 2, 7, 30. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். ஃபர்ஸ்ட் டே டுடே ரிவைஸ் பண்ணுங்க. செகண்ட் டே ரிவ்யூ பாருங்க. 7th டே 1 வீக் கழிச்சு திரும்பியும் அதை ரிவ்யூ பண்ணுங்க. 30th டே திரும்பியும் அதை ரிவ்யூ பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ண வேர்டு அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். இந்த ஸ்பீட் ரிப்பீட்டேஷன் டெக்னிக் என்ன செய்யும் தெரியுமா? வேர்டை அன்டைம்ல வந்து பிரெயினுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். அப்போ பிரெயின் என்ன நினைக்கும், ஓகே இதை வந்து எப்போவுமே ரெகுலராக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஒரு நோட் புக் வேணும். தினமும் நீங்கள் லேர்ன் பண்ணுற 5 வேர்டை வந்து எழுதுங்க. அதே நோட் புக்கில் நெக்ஸ்ட் டே, 7th டே, 30th டேல கிராஸ் செக் பண்ணுங்க. நீங்கள் பிரெயினுக்கு ரெகுலர் சிக்னல் கொடுத்தீங்கன்னா அது அந்த வேர்டை லாங் டேர்ம் ஸ்டோரேஜில் வச்சுருக்கும். ஜஸ்ட் 4 ரிமைண்டர் தான். அதுக்கப்புறம் லைஃப் டைம் இங்கிலீஷ் ஞாபகத்தில் தான் இருக்கும். என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறத ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? படித்ததை மறக்கிறதுக்கான ரீசன் வந்து உங்கள் பிரெயினில் நீங்கள் லேர்ன் பண்ண மெத்தட் தான். இந்த 5 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணட்டும். இது மாதிரி இன்னும் பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.